மலர் மருந்துகள் நீங்கள் எடுக்க ஆரம்பித்ததும் ஒரு 21 டேஸ்லேயே வந்து அந்த மலர் மருந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா, சரியான காம்பினேஷன் நம்ம எடுத்துருக்கோமா இல்லையாங்கிறது வந்து தெரிய வந்துடும். எப்படி அப்படின்னா ப்ராக்ரஸ் பொறுத்து தான். ஸோ சம்டைம்ஸ் வந்து சில பேர் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறவங்கலாம் சின்ன சின்ன மாற்றம் வரும்போதே அந்த மாற்றத்தை வந்து சொல்ல தெரியும். சில பேர் வந்து அதை வந்து கவனிக்காமல் இருப்பாங்க. பட் எதுலெல்லாம் மாற்றங்கள் இருக்கலாம்னா நல்லா தூங்குறது, சாப்பிட்றது, மைண்டில் கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் வந்திருக்கும், ஒரு பதட்டங்கள் குறைஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பெருசாக நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் ப்ராக்ரஸ் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாமையே கூட போகலாம். நிறைய பேர் வந்து இப்போது நீங்கள் யாராவது மலர் மருந்துகள் பரிந்துரைக்கிறவராக இருக்கிறீங்க, ப்ராக்டிஸ்னராக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன மாதிரி டிஃப்ரென்சஸ் இருக்குதுன்னு கிளையண்ட்டுக்கிட்ட கேட்கும்போது எனக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல அப்படின்னாங்கன்னா, வருத்தமே பட வேண்டாம். இந்த ஏரியாஸ் எல்லாம் அவங்க ரொட்டீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு மாற்றம் இருக்கும். நீங்கள் அதை நீங்கள் சொல்ல சொல்ல தான் அவங்களுமே அதை ரியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் நம்ம பார்க்க முடியும்.